முதல்ல கூட திமுகவோ அதிமுகவுன்னு கொஞ்சம் நெக் டு நெக்காக இருந்துச்சு உண்மையிலேயே. நிலவரம் நம்ம தான் நிலவரத்தை போய் பார்த்துட்டு தான் வரணும் களத்திலேயே போய். ஆனால் இந்த பிரச்சனையை இந்த பிஜேபி பண்ணும் பொழுது இதை அழகாக சாதுரியமாக அறிவுபூர்வமாக இதை நகர்த்திட்டார். தளபதி ஸ்டாலின் அவர்கள் கரெக்டாக வந்து கருப்பு சட்டை போட சொன்னார், கருப்பு கொடி ஏற்ற சொன்னார், பார்லிமெண்ட்ல எல்லாரையும் பேச வச்சார், எங்கள் தலைவரும் பேசினார். அது தீயா எரிஞ்சு போச்சு. எரிஞ்சு போனதை தோத்து போனாங்க. எனக்கு தெரிய பிஜேபி அவங்க வரலாற்றிலேயே வந்து முதல் தோல்வி தான். நீண்ட இடைவேளைக்கு பிறகு ஆரம்ப காலத்தில் இவங்க தோத்தாங்க, 2 எம்பி வந்தேன், அப்போ தோத்தாங்க. ஏறக்குறைய ஒரு 20 ஆண்டுகளுக்கு பிறகு மோடியுடைய முதல் தோல்வி இந்த தோல்விங்க. எழுதி வச்சுக்கிறீங்க, இந்த முதல் தோல்வி தான் நீ தொடர்ந்து அவங்களுக்கு தோல்வியாக முடிய போகிறது. இது 2029 போய் தான் இது ஃபைனலாக முடிய போகுது. ராகுல் காந்தியோ நிச்சயமாக பிரதமராக போகிறார். அதற்கான ஒரு சூழ்நிலை தான் இப்போ நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அதுதான் நம்ம பார்க்குறோம். நம்மளே எதிர்பார்க்கல. ஏங்க அவன் கட்சி விவரமான கட்சிங்க. எது பிஜேபிக்காரங்க விவரமானதான் எல்லாத்தையுமே திட்டமிட்டு செயல்படுவாங்க. ரொம்ப கவனமாக திட்டமிட்டு முறையாக லாபத்துக்காகவே செய்வாங்க.